கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 272ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது ஏசாயாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி செய்தியை உங்களுக்கு கூறவே இப்பொழுது கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆம், நீங்கள் எதேதோ குறித்து பயப்படுகிறீர்கள் அல்லவா? எப்படி நான் தப்புவிக்கப்படுவேன்? யார் என்னை காப்பாற்றுவார்? யார் என்னை விடுவிப்பார்? யார் எனக்கு ஆதரவாக என் பட்சமாய் பேசுவார் என்றெல்லாம் நீங்கள் கலங்கியிருப்பீர்கள். உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதரவாக இருப்பேன் என்று, காத்து தப்ப பண்ணுவேன், கடந்து வந்து விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு எந்த எல்லையிலே அவர் உதவி செய்ய வேண்டுமோ நிச்சயமாக வந்து உங்களை காத்து தப்ப பண்ணுவார், உங்களை விடுவித்து ரட்சிப்பார். உங்கள் மத்தியிலே அவர் மகிமையாய் உயர்ந்திருப்பார். விசுவாச அறிக்கை செய்வோமா? ஆம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. நீ சொன்னதை செய்கிறவர் என்பதை நாங்கள் உறுதியாய் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீர் வந்து பொறுப்பேற்று எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்க. அதை அப்படியே கர்த்தர் வாய்க்க செய்வார். காட் பிளஸ் யூ.